மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி. எல்லோரும் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாளில். பாருங்கள், நானும் குளிச்சுட்டு மங்களகரமாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டேன். எதுக்குன்னா மாவு அரைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகல, ஏன்னா வேலை இருக்குது, இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுவும் இல்லாத உடம்பும் முடியல, ரொம்ப டயர்டாக இருந்து படுத்து தூங்கிட்டேன் வேறு. கொஞ்சம் நேரம் டைம் ஆகிடுச்சி. மாவு அரைச்சி பாக்கெட் போட தான் இப்போ டைம் இருக்கும் நமக்கு. பாருங்கள், நான் மாவு அரைக்கிறது இந்த கிரைண்டரில் தான் மக்களே. என்னை இதில் ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணாங்க, இதுலேயே மாவு அரைச்சி சேல் பண்ணுற அப்படின்னாங்க. ஆமாம் மக்களே, இந்த கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். ஒரு நாளைக்கு 10 கிலோ அரைப்பேன். ஆனால் இன்றைக்கி 10 கிலோ ஊற வைக்கல, 7 கிலோ தான் இருக்கும் ஊற வச்சுருக்குறேன். ஏன்னா மானம் ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்து செங்கல் சோளக்காரங்களை நம்பி தான் இந்த பிஸ்னஸே பண்ணுறேன். ஒரு சிலர் தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் வரல. அதனால் கம்மியாக ஊற வச்சுருக்கிறேன். மாவு நான் புளிக்க வச்சு அப்படி இப்படிலாம் நிறையா வச்சுட்டுலாம் வீணாக்க மாட்டேன். எந்த அளவுக்கு ஓடுதோ அந்த அளவுக்கு அப்படியே போடுவேன். எக்ஸ்ட்ரா ஓடுதுன்னு ஒரு 2 கிலோ 3 கிலோலாம் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். ஏன்னா மானம் ஒரு மாதிரி கிளைமேட் மந்துன்னு இருக்கிறதால நிறைய சேல் ஆகாது. அதனால் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன சேல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுகிட்டு இருக்கேன். இதுவே பக்கத்தில் இன்னும் நிறையா வீடு இதுன்னா ஓரளவுக்கு இதாகும். மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு இப்போ மக்கள்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் யாரோ என் பேரை சொல்லி தப்பாக மாவு விற்றுருக்காங்க. நான் உடம்பு முடியாமல் கிடந்த மாவே அரைக்கல, நான் வீடியோவே போடல. அதான் உண்மை. எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தேன். நான் என் பேரை சொல்லி எங்கேயோ புளிச்ச மாவு கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் நான் உமாக்கிட்ட தான் வாங்கினேன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அவங்க போய் நான் கொடுத்த மாவை காமிச்சாங்களாம். இதான் நான் உமாக்கிட்ட வாங்கிட்டு வந்த மாவு, அது உடம்பு முடியல, நான் தான் போய் அரைச்சி பாக்கெட் போட்டேன், கிடையாது யாரோ போய் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னாங்களாம். நானே இப்போ தான் என்னமோ சொல்லுவாங்களே, கீழே கிடந்து அப்படியே தடுமாறி ஏஞ்சி நிற்க பார்க்குறேன். என்னை மறுபடியும் தலையில் அடித்து கீழே தள்ளனா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கஷ்டப்படுறவங்கள வளரவே விட மாட்டிங்களா? நீங்களும் தான் மக்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். என் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கட்டும். அவ்வளோதான் மக்களே, நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.